உமர், உன்னை விட அறிவாளி இந்த ஊரிலே அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். கருப்பு மாட்டிலே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எப்படி அது தனியாக இருக்குமோ அப்படிதான் நரகவாசிகளுக்கு மத்தியிலே சொர்க்கவாசிகள் தனியாக இருப்பார்கள். ஒரு முறை அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதியிலே ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹுவே என்னை குறைவான மக்களில் இருந்து ஒருவனாக நீ ஆக்குவாயாக, சிறிய கூட்டத்திலே ஒருவனாக நீ என்னையும் ஆக்குவாயாக என்று பிரார்த்திக்கிறார். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள். அந்த மனிதரை அழைத்து கேட்டார்கள், மனிதரே, என்ன பிரார்த்தனை இது? இப்படி ஒரு பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து நான் கேட்கவில்லையே என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார்கள், மூமின்களுடைய தலைவரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? கலீலம் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் மிக குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? அதில் ஒருவனாக என்னை ஆக்கிய அல்லாஹ் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை என்றார். இதனை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், உமர், உன்னை விட அறிவாளி இந்த ஊரிலே அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். மேலும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நாளை மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், ஆதமே, உன் சமுதாயத்தில் நரகவாசிகளை நீரே பிரித்தெடுப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், எத்தனை பேருக்கு நரகம் யா அல்லாஹ்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், ஒவ்வொரு 100 பேருக்கும் 99 பேருக்கு நரகம், ஒருத்தருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாசிகளுடைய நரகவாசிகளுடைய ஒப்பீடு என்பது கருப்பு மாட்டிலே ஒரு வெள்ளை முடி இருந்தால் எப்படி அது தனியாக இருக்குமோ அப்படிதான் நரகவாசிகளுக்கு மத்தியிலே சொர்க்கவாசிகள் தனியாக இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். என்றால் சகோதரர்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்கள் குறைவானவர்கள் தான். மேலும் சொர்க்கவாசிகள் சிறிய கூட்டம்தான். அதனால் சொர்க்கத்தை விரும்பி வாழக்கூடிய மக்களும் குறைவானவர்களாக தான் இருப்பார். அந்த குறைவான மக்களில் ஒருவனாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.